எல்லாருக்குமே நோய்கள் இருக்கு டாக்டர் ஆரம்பத்திலே சொன்னீங்க இப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எல்லார் உடம்புலயுமே நோய்கள் இருக்கு பட் we don't call everybody a patient இல்ல so patient னா என்ன what makes him a patient It's a good another very brilliant question. I don't know how you frame these questions. This was the question an American professor of medicine asked a brilliant student in the class. She was 52 years old. She was a professor of medicine in that university and she wanted to know who is a patient. Do you know what the student said? This student is supposed to be a brilliant student. அவன் என்ன சொன்னா தெரியுமா? Any human being who goes to the doctor becomes a patient. Okay. This professor had a shock of her life. Then she said, is it what I taught you? He said, yes, that's what I learned from the books. Then she says, okay, if that is okay, when does he become a man again? Do you know what the student said? Rarely ever, if ever. அப்படின்னா நீங்க ஒரு தடவை டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு செக்கப் போறீங்க நீங்க பேஷண்ட் புரிஞ்சுதா யூ ஆர் லேபிள்ட் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னீங்களே உங்களுக்கு ஒன்றும் இல்லை பட் இந்த லேபிளுக்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன் தெரியுமா டாக்டர் திங்ஸ் யூ ஹேவ் எ டிசீஸ் சிண்ட்ரோம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் அங்கே போனீங்க செக்அப் பண்ணுவோம் உங்கள் கொலஸ்ட்ரால் மேலே இருக்குது இது மேலே இருக்குது இது கீழே இருக்குன்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஆவரேஜாக நார்மல் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறது அதை பண்ணால் எல்லாரும் பேஷண்ட் தான் இப்போ புரிஞ்சுதா பேஷண்ட் யாருன்னு பட் ஐ ஜோக்கிங்லி இன்டர்பிரட் தட் பேஷண்ட் இஸ் ஒன் ஹூ ஹேஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸ் இல்லைன்னா அவன் சத்து போயிடுவான் very intellectual guess at the same time treatments பத்தி நம்ம நிச்சயமா பேசி ஆகணும் எந்த வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஜெனரலி ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஆப்டா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க பிகாஸ் இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா அவங்களுக்கு வந்து அதுல திருப்தியே இருக்காது இந்த ஹாஸ்பிட்டல் போனா இன்னும் பெட்டரான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க எவ்வளவு நாளும் ஸ்பெண்ட் பண்ண பீப்புள் ஆர் ரெடி ஜஸ்ட் பிகாஸ் தே வாண்ட் அ ஹீலிங் ஸோ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கியூரிங்கும் ஓகே ஃபினான்ஷியலி ஓகே சைக்கலாஜிக்கலி ஒரு பேஷண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் எதுவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ட்ரீட்மெண்ட்டில் வேறு விதம் ஒன்றும் இல்லை புரிஞ்சுதா இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே பெருசாக ஒரு மருந்து கொடுப்பாங்க இதெல்லாம் போய் தான் எல்லோரும் கொடுக்குறது ஒரே மருந்து மருந்தில் இல்லை முக்கியம் அந்த கம்பேஷன் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது பேஷண்ட் கேர் இஸ் கேரிங் ஃபார் த பேஷண்ட் புரிஞ்சுதா பேஷண்ட் கேர்னால் மருந்து கொடுக்குறது இல்லை அந்த பேஷண்ட்டை மேலே பிரீத்தி இருக்கணும் அந்த பேஷண்ட் நல்லதாகணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும் அந்த ஆசையே இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் ஆன் டு த பேஷண்ட் கடைசியில் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபெய்த் இன் த டாக்டர் அண்ட் டாக்டர்ஸ் ஃபெய்த் இன் யூ இன் ஷார்ட் மெடிக்கல் கன்சல்டேஷன் என்ன தெரியுமா ஆஸ்பத்திரி பெருசு இருக்கா அங்கே எக்யூப்மெண்ட் இருக்கா பெரிய ஆப்ரேஷன் பண்ணும் அது இல்லை எ மேன் ஆர் அ உமன் ஹூ இஸ் இல் goes to seek the advice of another man or a woman in whom he or she has got faith. That coming together of two human beings sitting there with mutual faith only cures. I will give you a latest study which was done in 4 universities, Oxford, Cambridge, Munich and Hamburg. அங்கே என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த பெரிய வலி பிக்கெஸ்ட் பெயின் அன்பேரபிள் பெயின் என்ன மருந்து நம்ம கொடுக்குறது மார்ஃபின் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கடைசி மருந்து மார்ஃபின் இவங்க என்ன பண்ணாங்க அந்த பேஷண்ட்ஸை எடுத்து ஸ்டடி பண்ணாங்க அவங்களுக்கு மார்ஃபின் ட்ரிப்பே கொடுத்தாங்க மருந்து பாயில் இல்லை இன்ஜெக்ஷன் ஊசியில் இல்லை டைரெக்டாக கொடுக்குறப்ப என்ன சொன்ன தெரியுமா இது மார்ஃபின் இல்லை இது ஒரு புது விட்டமின் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் உங்கள் சீக்குக்கு உங்கள் வலி போகாது ஆனால் சீக் சரியாயிடும் யாருக்கு கூட பெயின் போகல டாக்டர்ஸ்க்கு ஆச்சரியாச்சு மார்ஃபினோட பேர் மருந்தே இல்லை அப்போது அடுத்த பேஷண்ட் கிராஸ் ஓவர் ஸ்டடியில் அந்த பேஷண்ட்டை கொண்டு போய் மார்ஃபின் இல்லை சேலைன் கொடுத்தான் உப்பு நீர் உப்பு தண்ணி சேலை அந்த ஆஸ்பத்திரியில் கொடுப்பாங்களே கொடுத்து அதை சொன்னால் என்ன தெரியுமா இதுதான் மார்ஃபின் சால்ட் லேட்டஸ்ட் மார்ஃபின் சால்ட் உங்கள் பெயின் போயிடும் பெயின் போச்சு அப்போ அவருக்கு ஆச்சரியாச்சு ரிசர்ச்சர்ஸ்க்கே கன்ஃபியூஷன் ஆச்சு என்னன்னு இது எப்படி ஆச்சுன்னு பார்க்கலான்னு ஒரு எஃப்எம்ஆர்ஐன்னு இருக்குது ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அது பண்ணால் கன்கரண்ட்லி பண்ணால் உங்கள் பிரெயின் என்ன பண்ணுதுன்னு தெரியுது ஸோ மார்ஃபின் கொடுத்து இல்லைன்னு சொன்னாங்களா வலி போகலையா brain was sleeping because it believed it's not morphine and the faith irundhathu faith in the doctor so doctor word na adu god's word adanal illa vali pogala then the doctor said saline is morphine which is just salt water and the brain believed that and when the brain believed that do you know what happened the brain produced such powerful painkillers called opioids that the pain disappeared. So this study which took 5 years to study and lot of patients and repeatedly done imperfect study it's already published and this study shows that this is called the placebo effect placebo please and the patient believes he is being treated correctly he is fine
நீங்கள் சொல்ல அது இருக்கலாம், ஆனால் ஆப்ரேஷனில் என்ன பண்ணுறது? இப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஹார்வர்டில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. இப்போ bypass surgery பண்ணுறதுக்கு யூஸ்வலி we have to cut the chest at all. No, without that also you can do with the laser beam. அது பேஷண்ட் தெரியாது. அவங்க என்ன பண்ணா 600 patients over the period of 5 years alternately blindly patient 1 theater A, patient 2 theater B, patient 3 theater A, patient 4 theater B randomize இது பண்ணாங்க. புரோட்டோகால் என்னன்னா தியேட்டர் ஏல anesthetize, operate and send home. B ல anesthetize, don't do anything, keep him sleeping for 1 or 2 hours. When he wakes up, tell him his operation was wonderful and send him home. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அங்கே போன 300 odd பேஷண்ட்ஸ் இருக்காங்களே எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்காங்க. அவங்க ஹார்ட் எல்லாம் கம்ப்ளீட் ரீவாஸ்குலரைசேஷன். இந்த பக்கம் போனாங்களே பகுதி ஆளுக்கு செகண்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வந்தது, ஓப்பன் சர்ஜரி. அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் அப் இன் ஹெவன் வித் தேர் மேக்கர். அண்ட் த அதர்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் தி சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ட்ரக்ஸ், இஸ் கால்ட் ஏடிஆர், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ். அந்த பசங்களுக்கு ஒன்றும் இல்லை. டிஃப்ரென்ஸ் என்ன? they believed they had a wonderful operation. அவ்வளோதான் போகிறோம். this is called the placebo effect. இப்போ அதுதான் நடக்கிறது இந்த உலகத்தில். ஆனால் நம்ம we take credit. பழைய காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்களே டாக்டர் only dresses the wound but God heals it-னு. இது காடை பற்றி விட்டுட்டு you talk about your own immune system. Doctor only dresses the wound, the immune system heals. It's the truth. இந்த மெடிக்கல் உலகத்தில் நடக்கிறது என்னென்னா பேஷண்ட்டுக்கும் டாக்டர் மேலே ஒரு பிரீத்தி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் தானாயிட்டு சீக்கிரம் போயிடும். இதை நம்ம ஸ்டடி பண்ணோம், எப்படி மருந்துலேயும் ஸ்டடி பண்ணோம், ஆப்ரேஷன்லையும் ஸ்டடி பண்ணி பார்த்தோம். ரெண்டுலேயும் பர்ஃபெக்டாக பார்த்தாலும் அது இஃபெக்ட் ஆஃப் மெடிசின் ஆர் சர்ஜரி இல்லை, பட் இஃபெக்ட் ஆஃப் த ஃபெய்த். அந்த ஃபெய்த் இருக்கே, நம்பிக்கை இருக்கே, நம்பிக்கையில் தான் எல்லாம் நடக்கிறது.